வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு நல்ல ஒரு அருமையான பதிவுங்க இது. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதை எப்படி பார்த்தீங்கன்னா, கோவில் வழிபாட்டு முறைகள் எப்படி நம்ம கோவிலில் வழிபாடு பண்ணணுன்றதுக்காகவும், மற்றும் பரிகாரம் செய்யும் போது எப்போ போகணும், எப்போ பரிகாரம் பண்ணால் நம்ம செய்கிற பரிகாரம் வந்து முழுமையாக வந்து பலிதமாகும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வரிசையாக. சரிங்களா? இப்போ நம்ம முதல்ல ஒரு கோவிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. முக்கியமான பரிகாரம், அதாவது கடுமையான திருமண தடை, ஒரு தொழில் தடை, குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிறோம், மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதை மாதிரி இருக்கிறவங்க கோவில் வழிபாடு செஞ்ச போனாலும் சரி, பரிகாரம் பண்ண போனாலும் சரிங்க, நீங்கள் என்ன பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகிறோமோ நம்ம அந்த கோயிலில் போயிட்டு இரவு தங்கணுங்க. இரவு தங்கிட்டு நம்ம காலையில் வந்து பரிகார முறையும் கோவில் வழிபாட்டை செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல சிறந்த பலனை கொடுக்குங்க. குறிப்பாக வந்து இந்த குலதெய்வ வழிபாடெலாம் போனோன்னா இரவு தங்கினா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி, பரிகாரம் செய்ய போனாலும் சரி தாங்க, முதல்ல வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 48 மணி நேரமாவது வந்து நம்ம வந்து அசைவ உணவுகள் மற்றும் மது வந்து தாம்பத்திய வாழ்க்கை, தாம்பத்தியம் இதை வந்து நம்ம வந்து தவிர்த்தணுங்க. ஒரு 48 மணி நேரம் இருந்துட்டு நல்லா சுத்தபத்தமாக இருந்து போனோம்னா நம்ம செய்கிற பரிகாரம் வந்து முழுமையாக பலன் கொடுக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம பரிகாரம் போகிறோம் இல்லைங்களா, போகும்போது யார் வீட்டுக்கும் போகக்கூடாதுங்க. நேராக கோயிலுக்கு தான் போகணும். அதே மாதிரி பரிகாரத்தை முடிச்சுட்டு கோயிலுக்கு போனால் கூட கோயில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நேராக நம்ம வீட்டுக்கு தான் வரணும். சரி, விதிவிலக்கு என்னன்னா, நம்ம தூரமாக போகிறோம்னு வச்சுங்க, தூரமாக மதுரை தாண்டி சென்னையிலேருந்து இப்போ போகிறாங்கன்னு வச்சுங்க, மதுரை, திருநெல்வேலி, திருச்செந்தூர், கன்னியாகுமரிலாம் போகிறோம்னா அங்கே நைட்டில் தங்க வேண்டியதாக இருந்ததுன்னா ஹோட்டல் ரூமில் தங்கிக்கலாங்க. அப்புறம் வெளியாள் வீட்டில் போய் தங்கக்கூடாது. சரிங்களா? ஆனால் அது நம்ம ரத்த உறவு இருக்கிறவங்க வீட்டில் தங்கிக்கலாம். நம்ம இந்த பங்காளிங்க வீடுங்க அதே மாதிரி வீட்டில் தங்கிக்கலாம். வெளியாளுக்கு வீட்டில் தங்கக்கூடாது. சரிங்களா? அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுங்க, ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்காகவோ ஒரு கோயில் வழிபாட்டுக்காக போகிறோம்னா முதல்ல என்ன பண்ணணும், நம்ம கோயிலுக்கு போகும்போது முதல்ல கோவில் கோபுர தரிசனம் பண்ணணுங்க. கோபுர தரிசனம் பண்ண முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து நம்ம தானம் யாருன்னா கொடுக்கணும்னு இருந்துச்சுங்க, அங்கே தர்மம் வாங்கிறதுக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் தர்மம் கொடுத்துடணும். தர்மம் கொடுத்துட்டு போய் கோயில் வழிபாட்டை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது வந்து யாருக்கும் வந்து தர்மம் கொடுக்கக்கூடாதுங்க. சரிங்களா? நேராக வந்து வீட்டுக்கு தான் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, பெண்கள் வந்து வீட்டு விளக்காயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டு விளக்கான 7 நாள் கழிச்சு தாங்க கோவிலுக்கோ இல்லை நம்ம வந்து பரிகாரம் செய்கிறதுக்கோ போகணும். அப்போ தான் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போகும்போது இல்லை பரிகாரம் செய்யும்போது யாருக்கிட்டையும் வந்து கடன் வாங்கின்னு போகக்கூடாதுங்க. நம்முடைய சொந்த காசில் போயிட்டு பரிகாரமோ கோவில் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு வந்து முழுமையான பலன் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோவில் வழிபாட்டுக்கு போகிறவங்க வந்து அந்த குடும்ப தலைவராக இருந்தாருன்னா ஒழுங்காக வந்து உங்கள் பித்ருக்களுக்கு வந்து முழுமையாக வந்து தர்ப்பணம் செய்யாமல் இருந்து, அவங்க அப்பா அம்மாவுக்கு திதியெல்லாம் ஒழுங்காக கொடுக்காம இருந்து அவர் போயிட்டு வழிபாடு பண்ண போகிறான்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து அந்த பழங்கள்லாம் அவருக்கு வந்து கோவில் வழிபாட்டு முறை வந்து அவருக்கு வேலை செய்யாதுங்க. அது மட்டும் இல்லாமல் பரிகாரம் செய்ய போகிறோம்னு வச்சுங்க, முழுமையாக வந்து நம்ம வெறும் வயிற்றில் வந்து ரொம்ப ரொம்ப பட்டினியாலாம் இருக்கக்கூடாதுங்க. ஏதாச்சும் ஒரு பழ உணவு, ஜூஸு, அதை மாதிரி ஏதாவது லைட்டான ஒரு உணவு சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உடம்பும் வந்து நமக்கு ஒரு தெம்பாக இருக்கும். இறைவனை வழிபாடுறதுக்கு நம்ம வந்து மனசு வந்து நமக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வீட்டை விட்டு கிளம்புறோம் பரிகாரத்துக்கோ கோவிலுக்கோ போகும்போது நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணோம். குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு, ஐயா நாங்கள் குலதெய்வமே நாங்கள் போயிட்டு இந்த பரிகாரமோ இல்லை கோவில் வழிபாட்டுக்கு போகிறோம், எங்கள் உடன் இருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தை வந்து மனசார உங்கள் பூஜை ரூமில் நின்று வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வம் எந்த திசையில் இருக்குதோ அதை பார்த்து வேண்டிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போகிறத மட்டும் வேறு யாருன்னா சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு போகிறோம்னா, ஆனால் அந்த பரிகாரம் செய்ய போகிறத மட்டும் யாருக்கிட்டும் எந்த காரணம் மட்டும் சொல்லக்கூடாதுங்க. நாங்கள் இந்த சாமிக்காக பரிகாரம் பண்ணுறோம், திருமண தடையாக பரிகாரம் பண்ண போகிறோம், எதுவுமே வந்து பரிகார பூஜையை மட்டும் யாருக்கிட்டையுமே சொல்லவே கூடாது. சொல்லாமல் தான் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, வருடப்பிறப்பு நமக்கு சித்திரை 1ஆம் தேதி மற்றும்
தேய்பிறையில் வந்து தேய்பிறையில் பரிகாரம் செஞ்சால் மிக சிறப்பான பலனை கொடுக்கும். சரிங்களா? மற்றும் நம்ம ஜென்ம நட்சத்திரம், அது குறிப்பாக இந்த ஜோதிடர்கள் எந்த நட்சத்திரம் என்ன இப்போ சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இறப்பு யாருன்னா நமக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள் யாருன்னா இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா நம்ம போகிற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த குளிகன் நேரத்தில் மட்டும் எந்த காரணம் கூட வீட்டை விட்டு கிளம்பிடாதீங்க. சரிங்களா? குளிகன் நேரம் இல்லாமல் பார்த்து போயிட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து தொடர்ந்து நமக்கு தொந்தரவு கொடுக்காது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம்னு வச்சுங்க, சில பரிகாரம் வந்து மாலை வேலையில் செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் காலையில் அணிஞ்ச உடையை வந்து மாலையை அணியக்கூடாது. சாயந்தரம் வந்து குளிச்சுட்டு புதிய உடையோ இல்லை வேறு யாரா உடையோ அணிஞ்சிக்கிட்டு தான் நம்ம பரிகார பூஜையை அங்கே செய்யணும். அதே போல் நம்ம வந்து பூஜை செய்ய போகும்போது நம்ம வந்து அந்த அர்ச்சனை கடைக்கு போகணும்னு வச்சுங்க, அங்கே போயிட்டு வந்து விலையெல்லாம் கேட்டுக்கின்னு இருக்கக்கூடாதுங்க. என்ன விலை சொல்கிறாங்களோ வாங்கிக்கணும். இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சி செய்யுங்க. அங்கே போயிட்டு வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன விலை விற்க சொல்கிறாங்களோ அதை காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடணும். அதே மாதிரி பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா கோவிலுக்கு போய்ட்டு நல்லா சிறப்பான வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிக்கிட்டு ஒரு அருகம்புல் ஒன்று, இது ஒரு குடும்பத்தில் 4 பேரை போனாங்கன்னா குடும்பத்தலைவர் மட்டும் இது செய்யலாம். அதை வாங்கிட்டு அங்கே வீட்டில் இருக்கிறவங்களாம் நிற்க வச்சு, கிழக்கு பார்த்து நிற்க வச்சு தேங்காயும் அருகம்புல்லாலையும் வந்து அந்த தலையை சுற்றிட்டு, அவர் வந்து விநாயகரை போயிட்டு சன்னதியில் இருக்கிற விநாயகரை ஒரு சுற்றிட்டு வந்து அங்கே ஒதுக்குப்பாட்ட தேங்காய் உடைக்கிறது ஒதுக்குப்பாட்ட இடத்துல அந்த தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு மற்ற சாமிக்கெல்லாம் தரிசனம் பண்ணால் உங்களுக்கு மிக சிறப்பான பலன் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதே பெருமாள் கோயிலில் நம்ம வழிபாடு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, பெருமாள் மந்திரம் ஓம் நமோ நாராயணா ஜெய் ஸ்ரீராம் அதை மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம வந்து கோவிலை சுற்றி வந்தோம்னா நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். நம்ம பரிகாரம் செஞ்சுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, கோவிலுக்கு போயிட்டு எனக்கு நடக்கலைன்னு வந்து நம்ம எந்த காரியத்துக்காக செஞ்சோம் உடனே நடக்கணும்னு வந்து வருத்தப்படக்கூடாது. ஏன்னா வந்து நமக்கு ஒரு நாளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 வருஷம் கூட ஆகும். நம்ம பரிகாரம் பண்ணிட்டு சில பேர் நம்ம நினச்சது நடக்கிறதுக்கு 1 வருஷம் கூட இழுத்து போவோம். ஆனால் கடவுளுக்கு பார்த்திங்கன்னா அந்த நமக்கு 1 வருடம் வந்து கடவுளுக்கு வந்து 1 நாள். சரியா? அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் காத்துக்கணும் தான் இருக்கணும். காத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா பஞ்ச தீபம், அதாவது 5 மூக்கு தீபங்குது இல்லையா, அந்த தீபம் ஏற்றுனீங்கன்னா மிக சிறப்புங்க. ஏற்றிட்டு ஆரத்தி மாதிரி காட்டக்கூடாது, ஏற்றிட்டு சாமி கிட்ட வச்சு நேராக அப்படியே மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே தீபம் வைக்கிற இடத்துல வச்சிடணும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து ஒரு விபூதி பிரசாதம், குங்குமம், சந்தனம் எது வாங்கினாலும் அதாவது விபூதி குங்குமம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதாவது திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ண பெருமாள் கோயிலில் சந்தனம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் வாங்கி நெத்தியில் வச்சுக்கிட்டு மீதியை வந்து பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து வரணுங்க. அங்கேயே வந்து செவுத்து ஓரத்தில் வைக்கிறது அது மாதிரி வைக்கக்கூடாது. அது வந்து நம்ம வந்து அதை இது பண்ணக்கூடாது. அதை சரிங்களா, அது வந்து மரியாதை இல்லை, அதை மாதிரி செய்யக்கூடாது. அது கொண்டு தான் வீட்டுக்கு வரணும். நம்ம கை தட்டிக்கிட்டு நான் ஒன்றுமே கொண்டு போகலான்ற மாதிரி அந்த இதெல்லாம் அங்கே செய்யக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு ஒரு மாலை சாத்தணும், சின்னதாக கூட மாலை சாத்திடலாம். ஆனால் உதிரி பூக்கள் தான் அதிகமாக இருக்கணும். அர்ச்சனை பண்ணுறது வந்து நல்ல உதிரி புஷ்பம் வந்து நிறைய கொடுத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா சுவாமிக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். கடவுளுக்கு வந்து அதான் விரும்புவார். அதை அர்ச்சனை பண்ணுறது தான் ரொம்ப அதிகமாக விரும்புவார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு வந்து மாலை சாத்தணும்னு வச்சுங்க, மெலிசாக இருந்தாலும் பரவாயில்ல, கழுத்தில் வந்து பாதம் வரைக்கும் இருக்கிற மாலைக்கு வந்து ரொம்ப பவர் அதிகங்க. அதே மாதிரி மாலையை சாத்தி கூட நீங்கள் வழிபடலாம். துர்க்கை, காளியம்மன், முருகன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரளிப்பூ ரொம்ப விசேஷம். அதை சிவப்பு அரளிப்பூ, பஞ்ச அரளிப்பூன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி அரளிப்பூவால் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம்னு வச்சுங்க, எல்லா சாமியும் பார்க்கணும். விநாயகர்லேருந்து மூலவர்லேருந்து எல்லாத்தையும் கடைசி சாமி வரைக்கும் பார்த்துட்டு வரணுங்க. ஏன்னா ஒரு சாமியை விட்டுட்டு ஒரு சாமி பார்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக அது வந்து பலன் கொடுக்காதுங்க. எல்லா சாமியும் நல்லா பிரதிஷ்டை பண்ணி சாமி கும்பிட்டு தான் வச்சுருக்காங்க. அதனால் எல்லா சாமியும் பார்த்துட்டு தான் வரணும். சரிங்களா? சாமிக்கு வந்து படையல் பண்ணிங்கன்னா அது குறிப்பாக வந்து பழ வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மிக சிறப்பு. நாட்டு வாழைப்பழம் ரொம்ப சிறப்புது. அதை வச்சு படையல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ சுவாமி சன்னதியில் வந்து சோஸ்திரம் பாடுவாங்க இல்லையா, ஜபம் பண்ணுவாங்க அவங்கவுங்க. அது வந்து மெலிதான குரலில் தான் நீங்கள் அதை வந்து ஜபம் பண்ணணும்.
மற்றவங்களுக்கு வந்து இடையூறா இருக்கக்கூடாது. அவங்க மனதில் 1008 வேண்டுதல்லாம் வேண்டியிருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சத்தம் போட்டு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இடையூறாக இருக்கும். அவங்களுடைய சாபத்துக்கும் நம்ம ஆளாக வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து மெலிதான குரலில் நீங்கள் உங்களுடைய கீர்த்தனைகளை பாடலில் பாடி சாமியை வேண்டுங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விபூதி குங்குமம் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து ஐயருக்கு வந்து தட்சிணையை போட்டோம்னாங்க. விபூதி குங்குமம் வாங்கிட்டு தட்சிணை போடக்கூடாது. சரிங்களா? கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சாமியெல்லாம் கோவிலை சுற்றிட்டு சண்டிதேவர்கிட்ட வருவோம். சண்டிதேவர்கிட்ட வரும்போது அவர் ஒரு தீபம் போடுங்க. தீபம் ஏற்றிட்டு அவர் வந்து என்ன பண்ணிங்கன்னா தட்டணும். லேசாக வந்து அப்படி தான் தட்டணும். போட்டு இப்படி அப்படி சொடுக்கலாம் போட்டு சாமி கும்பிடக்கூடாது சண்டிதேவர்கிட்ட மட்டும். சரிங்களா? அதேமாரி கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து பலி கொடுக்குறது கோவில்லாம் முக்கியமாக காவல் தெய்வம் வச்சுருப்பாங்க. அதனால் காவல் தெய்வத்தை வணங்கிட்டு தான் அப்புறம் விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா மூலவர்கிட்ட போகணுங்க. இப்போ நான் எங்கள் குலதெய்வம் வந்து ஐயனாரப்ப சுவாமி. இப்போ நாங்கள் போகிறோம்னு வச்சுக்கோங்க, சாமி கும்பிட போகிறோன்னா முதல்ல வந்து அங்கே வீரன் சிலை தனியாக வச்சுருப்பாங்க வெளியில். வீரனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விநாயகர் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு நம்ம வந்து ஐயனாரப்பனை போய் தரிசனம் பண்ணணும். அதே மாதிரியே நீங்கள் உங்களுடைய காவல் தெய்வங்களை வணங்கும் போது இந்த முறையை பின்பற்றுங்க. சரிங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய சம்பந்தம் நேரடியாக செயல்படைய ஆற்றல் யாராருக்கு இருக்குங்கன்னா ஆஞ்சநேயருக்கு, முனீஸ்வரர், பசு அதாவது வந்து பசுமாடு, யானை. அதனால் வந்து இவங்கெல்லாம் இந்த இப்போ சொன்ன இவங்கெல்லாம் வந்து வணங்கினீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து நவகிரகங்களை வணங்குறதுக்கு சமம்ன்றாங்க. சரிங்களா? எந்த விதமான தோஷ நிவர்த்தி பரிகாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் முன்னாடியே பார்த்துட்டு 30 வயசுக்குள்ளே எந்த பரிகாரம் செய்கிறீங்களோ அதுதான் வந்து முழுமையான பலனை கொடுக்குங்க. 30 வயசுக்கு மேலேருந்து 60 வயசு வரைக்கும் வந்து அவங்க கர்மாவை அனுபவிக்க கொடுங்க. அதனால் நீங்கள் ஒரு 15 வயசு 20 வயசு ஏதாவது காலகட்டத்திலே ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் தோஷம் இருக்கிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க. அது 30 வயசுக்குள்ளே செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும். 30 வயசு தாண்டிச்சுனாவே நமக்கு வந்து அந்த கர்மாவை அனுபவிக்க தான் விடும். அதனால் இந்த சொல்கிற முறையை வந்து நீங்கள் உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க குறிப்பெடுத்து வச்சுட்டு பயன்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து அனுப்பிச்சி வைங்க. என்னுடைய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.